ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு திவ்யாவை வந்து பிக் பாஸ் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது, நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அட்ரஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திவ்யாவும் ஓகே பிக் பாஸ்ன்னு ஃபாஸ்ட்டாக மேக்கப்லாம் போடாமல் கிளம்பி ஓடி வராங்க. வந்துட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இங்கே எல்லோரும் பெட்ரூம் ஏரியாவில் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ திவ்யா வந்து சொல்கிறாங்க, கேமரா பார்த்துட்டு அதாவது கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, கைஸ் எல்லோரும் பேசி முடிச்சுட்டு கூப்பிடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இங்கே வந்து கேமரா பார்த்து சொல்கிறாங்க, பிக் பாஸ் உங்கள் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்கேருந்து பிக் பாஸ் பிடிச்சிங்க இவங்கள? நீங்களும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. மீட்டிங் வான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. என் ஃபேஸெல்லாம் டல்லாக இருக்குது, நான் நைட்டெல்லாம் தூங்கலை. அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் மேக்கப்பாச்சும் போட்டுட்டு வந்திருப்பேன், மேக்கப் கூட போடாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, மேனேஜர் திவ்யா மார்னிங் ரொம்ப கத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மேனேஜருங்கிறவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. பொலைட்டாக இருந்து சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. பொலைட்டாக சொல்லி இவங்க யாரும் கேட்கவும் இல்லை. அதோடு இல்லை, தீபக் அண்ணாவும் மஞ்சரியும் நல்லா ஏற்றி விட்டுருப்பாங்க. அதாவது உங்கள் கையில் தான் பவர் இருக்குது, நீங்கள் போய் நல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவங்க வந்து கத்தியிருப்பாங்க. அதுக்கு வந்து கனி வந்து திருப்ப கேட்டுட்ருப்பாங்க, அவங்க உங்களை கற்று சொன்னாங்களா, அவங்க உங்களை கற்று சொன்னாங்களா அப்படின்னு திருப்ப கேட்டுட்ருப்பாங்க. திருப்பி கேட்குறதுக்கு இல்லை, அவங்க கத்துங்கிற வார்த்தையை தான் சொல்லலே தவிர அதை தான் அவங்க மீன் பண்ணாங்க. நீங்கள் சொல்கிற அவங்களுக்கு கேட்க வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மஞ்சரி. ஸோ அதனால தான் திவ்யா வந்து கத்தியிருப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, திவ்யா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து யூனிஃபார்ம் போடாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யூனிஃபார்ம் போடலைங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சு இவங்க எல்லோரும் பிடிச்சிட்ருக்காங்க. அவங்களே யூனிஃபார்ம் போடலைன்னு. இது வந்து திவ்யா வந்து கண்டிப்பாக தப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் இனி போகிற அன்னைக்கு வரைக்கும் இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க, யூனிஃபார்ம் போடலை அப்படிங்கிறது. ஸோ அந்த தப்பை திவ்யா அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லு.